டே மகேந்திரா, என்னமோ நேத்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயும் போய் சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு அவங்க சார்பா பேசுற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிற. அதாவது இவனுங்க டெல்லுல என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. 100% எல்லாரும் சேர்ந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்றதான் இவனுங்க டெல்லுலு. டே மகேந்திரா, உன் வீட்டை விட்டு முதல்ல அப்படி வெளியே வந்து அப்படி அந்த இந்த ஊரை பாரு. வெளியே தெரியுற 100 பேர்ல 35 பேர் மட்டும்தான் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கான். மீதி இருக்கிற 65 பேர் விஜய் வேண்டான்னு முடிவெடுத்தவனுங்க. புரியுதா? மீதி இருக்கிற அந்த 65 பேரும் கேள்வி கேட்கதான்டா செய்வான். ஏன்னா பிடிக்கலனாலும் விஜய் தான் அவங்க சிஎம். இந்த 35 பேர் ஓட்டு போட்டான்ல, அதுல இப்பவே சிலர் இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லாம ஏன்டா ஓட்டு போட்டோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். மீதி இருக்கிறவன் எல்லாம் வலிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. கொஞ்ச நாள் அவனுங்களும் வருவானுங்க. இதுல என்னமோ சாரு கிட்ட வந்து எல்லா மக்களும் வந்து சார் எங்களுக்கு கரண்ட் கட்டு ஓகேங்க சார் அப்படின்ட்டாங்களாம். வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு என் வீட்டுல வந்து வேணாலும் கரண்ட் எடுத்துக்கங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான். தேய்ச்சிட்டு வந்து இங்க உட்காந்து இப்படி ஒரு அந்த ஆட்டிடியூட் இன்டர்வியூ குடுக்கறதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டிடியூட கீழே போடுங்கடா. அது விஜய் பண்ணாலே கன்றாவியா இருக்கும். நீ பண்றது விஜய் பண்ற மாதிரி கூட இல்ல. இந்த 420p விஜய் சஞ்சய் இருக்காருல்ல, அவர் பண்றது மாதிரி இருக்குதுடா 140p சஞ்சய். ஆனா வந்து யாரு கண்டா இந்த பி ஆட்டிடியூட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எம்எல்ஏ வாக்கி மின்சாரத்துறை அமைச்சராக்குறது கூட வாய்ப்பு இருக்கு நம்ம அண்ணன். ஏன்னா நடக்கிறது மாற்றத்தை மட்டுமே விரும்பும் தாவேக்கா ஆட்சின்றதை நம்ம மறந்துடக்கூடாது.